உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வாயிலாக தெரிவித்து திருவள்ளுவரின் தலைவராகவும் பாவேந்தர் பாரதிதாசனை செயலாளராகவும் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பிலே தொடர்ந்து பல்வேறு இலக்கிய ஆளுமைகளை நேர்காணல் செய்து இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகிறோம், வெளிச்சம் போடுகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் நேர்காணல் காண இருக்கிற ஒரு ஆளுமை எழுத்தாளர், கவிஞர், பன்முகத்திறன் கொண்டவர் என்று சொன்னால் திருக்குறள் தோன்ற விருது பெற்ற திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். மதுரையில் பிறந்து ஈரோட்டில் வளர்ந்து சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்தை இன்றைக்கு நேர்காணல் காண்பதற்காக என்னோடு இணைந்திருப்பவர்கள் சிறுகதை எழுத்தாளர், சிறுகதை சிற்பி என்ற விருது பெற்ற புஷ்பா ராஜ்குமார் என்கிற பெயரிலேயே பல சிறுகதைகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் M.K. ராஜ்குமார் அவர். அவரோடு இணைந்து நேர்காணல் காண்பவர் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இசைச்செல்வி திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர். நாம் இப்போது நேர்காணலுக்குள் செல்வோம். வணக்கம் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே, வணக்கம். வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேங்க ஐயா. நானே சொல்லிட்டேன், நீங்க மதுரையில பிறந்தீங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஈரோட்ல வளர்ந்தீங்கன்னு சொல்லிட்டேன். ஆமாங்க ஐயா. சென்னையில உங்களுடைய பிறந்த ஊருடைய சிறப்பு, உங்களுடைய அந்த உங்க தாய் தந்தையர் பேரெல்லாம் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுப்போம்ல. நான் பிறந்த ஊர் மதுரை மாநகரங்க ஐயா. எல்லாருக்குமே தெரிஞ்சது. மதுரைக்கு முக்கியமானது மதுரைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது மீனாட்சி அம்மன், மதுரை மல்லி. அதெல்லாம் போக மதுரைனாலே தூங்கா நகரம். இன்னைக்கு எல்லா நகரமும் தூங்கா நகரமா தான் இருக்கு. இருந்தாலும் அப்போ உள்ள காலகட்டத்துல மதுரை தூங்கா நகரம்னு அப்படின்னு புகழ்பெற்று இருந்தது. நான் என்னுடைய முதல் வகுப்பு வரைக்கும் மதுரையில படிச்சேன். அதுக்கப்புறம் 2ஆம் வகுப்புல இருந்து ஈரோடு, அப்பாவுடைய வேலை காரணமாக ஈரோடு வந்துட்டோம் நாங்க. அப்போ ஈரோட்ல தான் நான் பள்ளி படிச்சது. பள்ளி, கல்லூரி எல்லாமே அங்க இருந்தா திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப திருமணத்துக்கு பிறகுதான் நான் தலைநகரம் சென்னையில வசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய கணவரின் பணியின் காரணமாக சென்னையில் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஈரோட்ல என்ன படிச்சீங்க நீங்க? நான் கல்லூரியில இளங்கலை உணவு மற்றும் ஊட்டச்சத்து படிச்சேங்க ஐயா. அப்புறம் முதுநிலை அதிலே உணவு மற்றும் ஊட்டச்சத்து படிச்சேங்கய்யா. என்னுடைய கல்லூரி வேளாளர் மகளிர் கல்லூரி. அது திண்டல், அதாவது திண்டல் முருகன் கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்புலயே இருக்கும் எங்களுடைய கல்லூரி. முருகனுடைய கண் பார்வையிலேயே 5 வருடங்கள் கல்லூரி படிப்பை படித்து முடித்தேன். ஆக மதுரை மீனாட்சியின் ஊரிலே பிறந்து அவருடைய பிள்ளை ஊராகிய திண்டல் படிச்சு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கல்லூரி காலத்துல உங்களுடைய இலக்கிய பயணம் எந்த மாதிரி இருந்தது? உங்களுடைய இலக்கிய ஆர்வம் எப்படி இருந்தது? உங்களுடைய இலக்கிய ஆர்வம் எப்ப தொடங்குச்சு? இது மாதிரியான சிந்தனைகள் அதை பற்றி நீங்க சொல்லலாம், பகிர்ந்து கொள்ளலாமே. இலக்கியம்னு சொல்ல முடியாதுங்கய்யா. ஆரம்பத்துல இருந்தே தமிழ் ஆர்வம் இருந்தது. தமிழ் பிடிக்கும். தமிழ்ல பேசணும், தமிழை கத்துக்கணும், தமிழை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் சின்ன வயதுல இருந்தே இருந்துச்சு. அதற்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பள்ளி படிக்கும் போது பள்ளியில மாணவர்கள் தலைவியா இருந்தேன். அப்போ தினமும் கரும்பலகையில எழுதணும். தேதி இதெல்லாம் எழுதிட்டு ஏதோ ஒரு பழமொழி அதெல்லாம் எழுதணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தேதினா நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ இன்னைக்கு 9ஆம் தேதினா 9/1/2024 அப்படின்னு எழுதுவோம். ஆனா நான் எப்படின்னா அதுல தமிழ் எண்கள் இருக்கும். இப்ப தமிழ்ல 1, 2, 3க்கு க, உ, ங, ச, ரு அப்படி இருக்கும். 1ல இருந்து 9 வரைக்கும். அப்போ அதுல எழுதுவேன். நான் கரும்பலகையில எழுதுவேன். அது மட்டும் இல்லாம பள்ளி படிக்கும்போது இந்த 12வது முடிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த ஆட்டோகிராஃப் நோட்டுன்ட்டு அதுல எழுத சொல்லுவாங்க. அப்போ அதுல என்னுடைய பிறந்த நாளை கூட அந்த மாதிரிதான் எழுதி கொடுத்தேன்.
அப்போ வந்து அது புரியல அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வீட்டுக்கு வந்து நின்னுட்டாங்க. இது என்ன நீ தேதி போட்டிருக்க? இது வந்து என்ன தேதின்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து நான் ஒரு இதா நினைக்கிறேன். அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும். அது மாரி அப்பல்லாம் வந்து இந்த மாரி அலைபேசி கிடையாது. எங்க வீட்ல இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து லேண்ட்லைன்லாம் வந்துச்சு. அந்த மாரி எண்கள்லாம் கூட வந்து நான் தமிழ்ல தான் எழுதுறது. அப்போ வந்து அதுக்கும் வந்து டியூஷன் போவாங்க பசங்க தமிழ் மிஸ்ட்ட போயிட்டு. அப்போ என்னுடைய திருமண அழைப்புதல் வந்து என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு நான் போய் குடுக்கும்போது கூட, இந்த சம்பவத்த சொல்லிட்டு பசங்கலாம் கிண்டல் பண்ணாங்க. நல்ல வேளை பத்திரிக்கையிலயாவது இப்படி தேதி போட்டா, இல்ல தமிழ்ல போட்டிருந்தேன்னா நாங்க தூக்கிட்டு நேரா தமிழ் மிஸ் கிட்ட தான் போயிருப்போம் அப்படின்னு. அது வேடிக்கையா சொன்னாலும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்கல்ல. அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கும் வந்து தெரிய வைக்கணும். அப்படின்றது முதல்ல நம்ம வந்து தமிழ கத்துக்கிறதோட இல்லாம அத வந்து பயன்படுத்தணும். சும்மா தமிழ் தமிழ்ன்னு பேசிட்டு மட்டும் இல்லாம, நம்மளால முடிஞ்ச அளவு வந்து அ தமிழ்ல வந்து பேசணும். இப்போ வந்து காலத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழிய வந்து இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது நம்ம பேசுறதே. அப்படி ஒரு வார்த்தையே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து ஆங்கிலத்துல தான் நம்ம வந்து பொருள் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால அன்றாட வாழ்க்கையில வந்து தமிழ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அத வந்து பயன்படுத்தணும். முடிஞ்ச அளவு அத வந்து கெடுக்காம இருக்கணும். தமிழ் எது வந்து தமிழ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசுறது வந்து தமிழா அப்படின்னே தெரியாத அளவுல இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா, என் பள்ளி வாழ்க்கையில வந்து தமிழ் வந்து எனக்கு இருந்துச்சு. தமிழ் பாடம் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். தமிழ் எடுக்கிற ஆசிரியர்களும் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். அதுவும் வந்து ஒரு காரணம். நமக்கு வந்து ஒரு பாடம் பிடிக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து அந்த ஆசிரியர்களும். அத வந்து தமிழ வந்து ஒரு பாடமா வந்து நான் வந்து பார்க்கல. அதாவது நமக்கு வந்து மேல் படிப்புக்கு பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து நமக்கு லாங்குவேஜ்ன்னு சொல்லிட்டு மொழிகளுக்கு வந்து இதுல வராது, கட் ஆஃப்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு, அ ஆசிரியர்களே வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. முக்கியமான பாடத்த மட்டும் படிச்சா போதும். ஆங்கிலமோ, இல்ல ஹிந்தியோ, தமிழோ வந்து நீங்க படிக்க தேவையில்ல அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. ஆனா, என்னுடைய ஆர்வத்துல தான் வந்து நான் வந்து தமிழ படிச்சேன். தமிழ கத்துக்கிட்டேன். கல்லூரியிலயும் வந்து மேற்கொண்டு படிக்கும்போது, அதாவது நெறைய பேர் இப்ப கூட என்ட்ட கேட்டாங்க, "உங்களுக்கு தமிழ் இவ்ளோ இதா வருது, இவ்ளோ புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க தமிழே எடுத்து படிச்சிருக்கலாமே" அப்படின்னு. படிச்சிருக்கலாம் தான். ஆனா, தமிழ் வந்து நமக்கு பிடிக்குதுங்கும்போது, அத நம்ம எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சு கத்துப்போம். அது இருக்கும். அதனால படிப்புன்னு படிக்கும்போது, நான் வந்து அறிவியல் ரீதியா படிக்கணும் அப்படின்றதுனால, ஊட்டச்சத்து துறைய வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். அத வந்து கல்லூரியில வந்து 5 ஆண்டுகள் வந்து படிச்சேன். அதே மாரி தமிழ் சிறப்பு. வந்து ஆனா, இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்து ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு, இப்ப வந்து தமிழோட நான் வந்து பயணிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னைய வந்து அதுல இன்னும் மேற்கொண்டு மெருகேத்திக்கிறதுக்கும், இதுக்கும் சரி ஐயா சொன்ன மாரி இலக்கியம் ஆர்வம் அப்டின்னாரு. இலக்கியம்ன்ற அளவுக்கு எனக்கு தமிழ் தெரியாது. இப்போ சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கவிதையிலலாம் வந்து நான் கவிதை எழுதுறேன் அப்டின்றது எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு கடந்த 1 ஆண்டுகளா தான் வந்து நான் கவிதை வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அதற்கெல்லாம் வந்து முக்கிய காரணமாக, தூண்டுகோலாக இருந்தவர் வந்து நம்மளுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட ஐயா தான். அவருக்கு என்னுடைய நன்றிய சொல்லிக்கிறேங்க ஐயா. மகிழ்ச்சி. நன்றி அம்மா. உங்களுடைய நன்றிக்கு நன்றி. இந்த ஒரு விதை என்பது தேர்ந்த விதைத்தான் ஒரு நல்ல செடியாக வளரும். விதையே சரியில்லைன்னாக்கா, அதிலிருந்து வரக்கூடிய செடியும் சரி இருக்காது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிகளும், அது காய்களும், அது கதிர்களும் அதுவும் கூட தேர்ந்ததா இருக்காது. எனவே இவர் ஈரோட்டு மண்ணிலே ஒரு தேர்ந்த தமிழ் ஆர்வம் கொண்ட பெண்ணாக இருந்திருக்கார். அதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு இவங்க சொல்றது. நான் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற போதே, அ தமிழ் எண்களை பயன்படுத்தினேன். நான் கூட அந்த ஆர்வம் இருந்தது எனக்கு. ஆனா நீங்க சொல்ற மாரி நான் பயன்படுத்துனது இல்ல. என்னுடைய தனிப்பட்டதுல எழுதி வைப்பேனே தவிர, மற்றவர்களுக்கு அதை எழுத மாட்டேன். ஆனா நீங்க மற்றவர்களுக்கு எழுதி அந்த துணிச்சல பாராட்டுறேன். அந்த துணிச்சல் தான் இன்றைக்கு உங்கள இந்த அளவுக்கு ஒரு உலகம் அறிந்த ஒரு மங்கையாக உங்கள உயர்த்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த துணிச்சல் எப்போதுமே உங்களுக்கு துணிச்சல் உண்டு. ஆ நீங்க மதுரையில இருந்தபோது, நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது சரியான்னு சொல்லுங்க. நீங்க மதுரையில இருந்தபோது தினந்தோறும் நடனம் கத்துக்கிட்டீங்களாமே? கத்துக்கிட்டீங்களா நடனம்? அது ஒரு அறியாத வயசுல கத்துக்கிட்டதுங்க. அதான் நான் சொல்றேன்ல 1ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நான் வந்து மதுரையில படிச்சேன். அப்போ அ அந்த எல்கேஜி, யுகேஜின்னு சொல்லும்போது அந்த பருவத்துல வந்து நடன வகுப்பு நான் போயிருக்கேன். போயி அ மேடையிலலாம் ஆடியிருக்கேன். அது எனக்கு ஏதோ லேசா என் நினைவுல இருக்கு.
மகிழ்ச்சி. நான் இப்ப உங்க நடனம் ஆட சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க. நீங்க நடன வகுப்புக்கு போற போது, அந்த வழியில தான் பேரறிஞர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு சாலமன் பாப்பையாவோட வீடு இருந்ததா கேள்விப்பட்டோம். நீங்க அவர எப்போ சந்திச்சிருக்கிறீங்களா? அவர்கிட்ட பேசியிருக்கிறீங்களா? இப்போ சமீபத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கய்யா. அது வந்து எதிர்பாராத ஒரு வாய்ப்பு தான். நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி தான். என்னுடைய கணவர் தான் சொன்னாங்க, "அவங்க வீடு எனக்கு தெரியும். ஆரப்பாளையத்துல தான் இருக்கு. நம்ம வந்து போலாம். நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னாங்க. நான் சரி அவர் இருக்காரோ இல்லையோ, இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியுமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்துல, தயக்கத்துல தான் போனோம். ஆனா போன உடனே வந்து அவங்க இருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்ற மாரி எங்களுக்கு வந்து உடனே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்துட்டு அவர பார்க்குற வரைக்கும் வந்து எனக்கு அது கனவா, நனவான்றது தெரியல. நம்ப முடியல. அப்போ அவர பார்த்ததுக்கு அப்புறமுமே பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப எளிமையா தான், சாதாரணமா தான் பேசினாரு. எந்த ஒரு இதுவுமே இல்லாம, நம்மளுடைய அமைப்ப பத்தி நான் சொன்னேன். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவ பத்தி பொறுமையா கேட்டுக்கிட்டாரு. எல்லாம் சொன்னேன். அதுவும் இல்லாம என்னுடைய கவிதைய கூட ஒரு கவிதை வந்து நான் என்னுடைய கவிதை நோட்ட எடுத்துட்டு போய் காமிச்சேன். "இது இப்போ படிக்க நேரம் இல்ல" அப்படின்னாங்க. "இல்லங்கய்யா, ஒரே ஒரு கவிதை மட்டும் நீங்க எனக்கு படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய பின்னூட்டத்த குடுங்க" அப்படின்னு சொன்னேன். அப்போ பாரதியோடு பேசும் செல்லம்மான்னு இப்போ பாரதியின் ஒரு நிகழ்வுக்காக ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த அந்த கவிதைய க வந்து அந்த என்னங்கய்யா? கவிதை நீங்க படிச்சு காட்டவாங்கய்யா? அப்ப அதான் இந்த கவிதைய தான் அவர் சாலமன் பாப்பையாட்ட குடுத்தேன். அவர் படிச்சு பார்த்தாரு. பாரதியோடு சாலமன் பேசும் செல்லம்மா. சாலமன் திரு சாலமன் பாப்பையா அவர்கள் படித்து பார்த்த கவிதை என்று சொல்கிறீர்கள். ம், அதை நீங்கள் நீங்கள் உங்கள் குரலில் வாசித்து காட்டுங்க. ம். நாங்கள் கேட்கிறோம். பாரதியோடு பேசும் செல்லம்மா. சுப்பு, ஆசை முகம் மறந்து போச்சே என்றாய். ஆசையாய் பேசக்கூட மறந்து விட்டாயே. என் பெயரே செல்லம்மா. எப்படி என்னை அழைப்பாய் செல்லம்மா? மல்லிகை மணமாவது வீசுமென்று உன்னை மணந்தேன். உன் தமிழ் மணம் பரவியே இல்லறம் நுகர்ந்தேன். செல்லம்மா நானிருக்கும்போது யார் அது கண்ணம்மா? செல்லம்மா நானிருக்கும்போது யார் அது கண்ணம்மா? எனக்குத் தெரியாமல் என்னை விட்டு வேறொருத்தி மீது உனக்கு எண்ணமா? எனக்குத் தெரியாமல் என்னை விட்டு வேறொருத்தி மீது உனக்கு எண்ணமா? மல்லிகை மணாளன் தருகிற விருதின் பெயரோ பாரதிமணி. என் மணாளன் வீட்டிற்கு வாங்கிக் கூட தருவதில்லை ஒரு நெல்மணி. நான் வாங்கப் போகிறேன் பெண்களுக்கான 1000 ரூபாய் விண்ணப்பம். நீயோ மறுத்துவிட்டாய் மூத்த தமிழறிஞர் விண்ணப்பம். இளைஞர்கள் பரபரப்பாய் உலா வருவது முகநூலில். உன் ஆராய்ச்சி புரட்சி எல்லாம் இருப்பது பூநூலில். எமக்குத் தொழில் கவிதை என்பது உன் முழக்கம். வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்யாதிருப்பதே உன் வழக்கம். பெண்கள் வீட்டு வேலை செய்ததெல்லாம் அந்தக் காலம். வீட்டிலிருந்தே நாங்கள் வேலை செய்வது இன்றைய கோலம். குடும்பத் தலைவனாக உன்னால் வீட்டிற்கு இல்லை ஒரு வருமானம். சுற்றமும் நட்பும் நாளும் தருகிறது நமக்கு அவமானம். உன் உயர்ந்த கவிதையை மதித்து எவனும் கொடுப்பதில்லை சன்மானம். நான் வேலைக்கு போகிறேன் என்று சொன்னாலும் தடுக்கிறது உன் தன்மானம். உன் வாழ்க்கை துணை நானே காப்பாற்றுகிறேன் உன் மானம். பெண்ணுக்கு உரிமை கேட்டாய், மண்ணுக்கு உரிமை கேட்டாய். நான் பேசும்போது குறுக்கே பேசாதே பாரதி. உன்னை விட எவன் புனைகிறான் ஏற்றமிகு கவிதை? உன் கவித்திறம் மீது உனக்கு இருக்க வேண்டியதுதான் மமதை. நீ என் கையை பிடித்து தெருவில் அழைத்து வந்ததும், புகைப்படத்தில் நீ நின்று என்னை அமர வைத்ததும், உனக்கு ஏதோ பெண்ணுரிமை புரட்சி என்ற எண்ணம். 100 ஆண்டு கடந்தும் பெண் அடிமைத்தனம் மாறவில்லை இன்னும். 100 ஆண்டு கடந்தும் பெண் அடிமைத்தனம் மாறவில்லை இன்னும். ஆண்கள் கொடுத்து பெறுவதல்ல பெண்ணுரிமை. பெண்ணுரிமை என்பது என் உரிமை. உணவு, உடை, உறையுள் என்பதிலிருந்தது தட்டுப்பாடு. எங்கள் உணர்வுகளை மதித்து விதிக்கவில்லை கட்டுப்பாடு. அரிசிப்பானை காலியாக இருந்தது. விடுதலை பணியே உனக்கு ஜோலியாக இருந்தது. அடிமை இந்தியா விடுதலை பெற உன் கவிதைதான் தீனி போட்டது. அடிமை இந்தியா விடுதலை பெற உன் கவிதைதான் தீனி போட்டது.
நீ வீடு வாங்கி தரவில்லை, ஆனால் தேசம் வாங்கி தந்தாய். மாற்றிக் கட்ட சேலை வாங்கி தரவில்லை, ஆனால் பாரத மாதாவின் மானம் காத்தாய். உன்னுடன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை எனக்கு, ஆனால் எல்லாம் கிடைத்தது எனக்கு. இன்னும் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பது தப்பையா? எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது சுப்பையா. இன்னும் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பது தப்பையா? எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது சுப்பையா. வரட்டுமா ஐயா? இந்த கவிதையை தான் வந்து சாலமன் பாப்பையா ஐயா அவர்கிட்ட கொடுத்தேன். அவரு படிச்சு பார்த்தாரு, ரசிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எழுதி கொடுத்தாரு. பின்னூட்டம் என்ன எழுதி கொடுத்திருந்தாரு அப்படின்னா, திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் பாரதியை எண்ணி அவரது இணையர் செல்லம்மா சொல்லுவதாய் எழுதியிருக்கும் சில வரிகள் நம்மை எண்ணி பார்க்க வைக்கும் சொந்த சிந்தனை. புதிய திசையில் நம்மை நகர்த்த முயல்கிறது. வாழ்த்துடன் சாலமன் பாப்பையா அப்படின்னு வந்து காட்டுங்க எனக்கு காட்டுங்க. சரியா தெரியல, கொஞ்சம் நல்லா நல்லா தெரியல, கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க. விர்ச்சுவல் இமேஜ் இருக்கனால தெரியாதுங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வேற நீங்க சாலமன் பாப்பையா அவர்களிடமே ஒரு நல்ல ஒரு பின்னூட்டம் பெற்றிருக்கிறார்கள். பாராட்ட வேண்டிய ஒரு செய்தி. அந்த கவிதையில கூட நல்லா அருமையாக எழுதியிருந்தீங்க. நீ வீடு வாங்கி தரவில்லை, ஆனால் ஒரு தேசத்தை வாங்கி தந்தாய். நீ வந்து ஒரு சேலை வாங்கி தரவில்லை, ஆனால் பாரத தேசத்தின் மானம் காத்தாய். அது மாதிரி வரி. அதுக்கு அடுத்த வரியாக சொல்லுங்க. அதுக்கு அடுத்த வரி சொல்லுங்க. அதுவும் நல்லா இருந்தது. வீடு வாங்கி தரவில்லை, ஆனால் தேசம் வாங்கி தந்தாய். மாற்றி கட்ட சேலை வாங்கி தரவில்லை, ஆனால் பாரத மாதாவின் மானம் காத்தாய். அடுத்த வரி. உன்னுடன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை எனக்கு, ஆனால் எல்லாம் கிடைத்தது எனக்கு. இதான் மிக முக்கியமான ஒரு வரி. அதுல அவர் வாழ்ந்த போது என்ன எதுவுமே கிடைக்கல, ஆனா எல்லாம் இருந்தது. இந்த இருக்குது ஆனா இல்லைன்னு அந்த மாதிரி, இல்லை ஆனா இருக்குது. இது இது எப்படி இல்லை ஆனா இருக்குது. இந்த மனநிறைவு பாருங்க. அதை வந்து செல்லம்மாள் சொல்லியதாக இன்னமா தன்னை செல்லம்மாளாக உருவகப்படுத்தி கொண்டு இன்றைக்கு 142 அகவை இருந்திருக்கும். பாரதி இருந்தால் 142 அகவை இருந்திருக்கும் பாரதிக்கு. அந்த 142 அகவை நிறைந்த ஒரு பாரதியோடு சற்றேறக்குறைய ஒரு 135 அகவை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு செல்லம்மாள் பேசியதாக ஒரு கவிதை மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. மிக அழகான கவிதை, மிக நேர்த்தியான கவிதை. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய முனைவர் எம்.கே. ராஜ்குமார் அவர்கள் அம்மையார் திருமதி சிவகாமி சண்முக சில வினாக்களை தொடர்ப்பார்கள். வாருங்கள் ஐயா, வாருங்கள். திரு எம்.கே. ராஜ்குமார் அவர்கள். திரு எம்.கே. ராஜ்குமார் அவர்கள் ஒரு வழக்கறிஞர், ஒரு சிறந்த சிறுகதை எழுத்தாளர், மிகச் சிறந்த கட்டுரையாளர், கவிஞர், எழுச்சி தமிழ் என்ற பெயரிலும், தஞ்சை தமிழ் என்ற பெயரிலும், கர்டோசா என்கிற பெயரிலும் பல்வேறு புனைவர்களை எழுதி கொண்டிருப்பவர். தன்னுடைய தாய் புஷ்பா என்பவரின் போற்றும் வகையிலே புஷ்பா ராஜ்குமார் என்ற புனைப்பெயர்களை எழுதி கொண்டிருக்கிறார். வாருங்கள் ஐயா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், இன்றைய தினம் பேட்டி தந்து கொண்டிருக்கிற திருக்குறள் தொண்டர் சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி, நீங்க பேசுனீங்க, உங்களுடைய பள்ளி வாழ்க்கையிலே கூட தமிழை நீங்கள் வந்து முன்னிறுத்தி இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுகிறோம். நீங்க வந்து கவிதை எப்போ எழுத ஆரம்பிச்சீங்க? உங்களுடைய எத்தனை வயதுல அந்த கவிதை எழுத ஆரம்பிச்சீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை வயதில் இல்லைங்க, இப்போ சென்ற ஆண்டு தாங்க பவள விழா பாரதம் அப்படின்ட்டு நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுலதான் வந்து கவிதையை வந்து எழுத சொன்னாங்க. அதாவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. நான் சிறார் நிகழ்வுக்காக தான் வந்து இந்த ஊரடங்கு காலத்துல என்னுடைய குழந்தைகளோட வந்து இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால இணைந்தேன். அப்போ வந்து இந்த பாரதி 100 நிகழ்வு நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு செப்டம்பர் மாதம் தான் வந்து என்னுடைய குழந்தைகளை அதுல வந்து கலந்துக்க வச்சேன். அவங்க வந்து பாரதியை பற்றி பாடல் பாடினாங்க, பாரதியாரை பத்தி ஓவியம் வரைஞ்சு காட்டினாங்க. அப்புறம் அதே மாதிரி தொடர்ந்து சிறார்களுக்கான நிகழ்வுகள், திருக்குறள் நிகழ்வு இதுல எல்லாம் தான் அவங்க கலந்துக்கிட்டு வந்தாங்க.
அப்போ வந்து பிப்ரவரி மாசம் வந்துட்டு நான் கேட்டேன் ஐயாட்ட, இந்த மாரி சிறார்கள் மட்டும் தான் வந்து திருக்குறள் வாசிச்சு போடலாமா அப்படின்னு. இல்லத்தரசிகளும் வாசிக்கலாமான்னதும், அதுக்கு தனியா ஒரு குழு இருக்கு. நீங்க வந்து இல்லத்தரசிகள்னா குறளும், பொருளும் சேர்த்து வாசிச்சு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த குழுவுல வந்து ஒவ்வொரு அதிகாரமா 10 குறளும் வந்து குறளும், பொருளும் வாசிச்சு போட்டேன். அப்போ நான் முதல் அதிகாரம் வாசிச்சு போட்ட உடனே ஐயா வந்து அத குறள கேட்டுட்டு, "நீங்க இத நல்லா சொல்லியிருக்கீங்க. இந்த குறள இப்படி சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க வந்து சிறார் குழுல வந்து குழந்தைகள் திருக்குறள் சொல்றத வந்து கேட்டு, அதுல வந்து திருத்தம் பண்ணி, அத வந்து பதிவு போடுங்க" அப்படின்னு சொன்னாரு. இது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி 2022வது வருஷத்துல. அப்பதான் வந்து நான் என்னுடைய செயல்பாடுகள் வந்து சங்க தமிழ் இலக்கிய பூங்கால தொடங்க ஆரம்பிச்சது. குழந்தைகளுக்காக வந்துட்டு பார்வையாளரா இருந்து வாழ்த்துரை சொல்லியிருக்கேன். பெற்றோரா இருந்து பின்னூட்டம் நான் குடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாரி சிறார் குழுவுல இணைந்து சிறார்களுடைய திருக்குறளுக்கு நீங்க சொல்லுங்க பார்த்து பிழை திருத்தம் பண்ணி போடுங்கன்னாங்க. அந்த மாரி அதுல சிறார்கள் எல்லாம் திருக்குறள் சொல்றத கேட்டு அதற்கெல்லாம் பிழை திருத்தம் பண்ணி போட்டேன். அப்போ இந்த மாரி பல்வேறு நிகழ்வுகள் வரும்போது வாழ்த்துரை சொல்லுங்க, பின்னூட்டம் குடுங்கங்கும்போது, அப்படியெல்லாம் நான் குடுத்துட்டு இருந்தேன். அப்ப அதுல நான் ஒதுங்கி இருந்த ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்தரங்க நிகழ்வு. இது கவியரங்க நிகழ்வு. ஏன்னா கவிதைக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. அதுல கவியரங்கத்துல கலந்துக்கிட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு, அப்போ ஒரு தடவ ஐயாவுடைய கவிதைய குடுத்து கூட வாசிக்க சொன்னாரு. அப்படிதான் ஒரு கவியரங்கத்துல நான் கலந்துக்கிட்டேன். நீலகண்ட ஐயாவுடைய கவிதைய வாசிச்சு ஒரு கவியரங்கம் வந்து கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து இந்த பவள விழா பாரதம்னு அப்ப 75ஆம் ஆண்டு நிகழ்வு வரம்போது, ஒரு கவிதை போட்டி வந்து வச்சாங்க. அப்போ வந்து கவிதை எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாமணி அம்மா சொன்னாங்க. அப்ப இல்லங்கம்மா எனக்கு கவிதையெல்லாம் எழுத வராது அப்டின்னேன். அப்ப எப்படி அதெல்லாம் வராம போகும்? எழுதுங்க பார்க்கலாம். நீங்க எழுதுங்க. நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு கவிதை நான் சரி பவள விழா பாரதம் அப்படின்ற தலைப்புல அதுதான் வந்து என்னுடைய முதல் கவிதை முயற்சி. எழுதி அம்மாவுக்கு அனுப்பிச்சு அவங்க அப்புறம் படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் திருத்தம்லாம் பண்ணிட்டு எழுதுங்க அப்படின்னாங்க. அந்த கவிதை கொஞ்சம் சுமாரா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா, அதற்கப்புறம் வந்து ஒரு நல்ல கவிதையா, முழுவதுமா கவிதை எழுதுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவியரசி விஜயா அம்மா. நம்ம உத்தமர் காந்திக்காக தொடர் நிகழ்வு நடந்துட்டு இருந்துச்சு. 75 நாட்கள் வந்து தொடர்ச்சியா வந்து நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது, அதுல தினமும் வந்து ஒரு தொடக்க பாடல் வந்து விஜயா அம்மா வந்து பாடுவாங்க. அவங்க ஒரு கவிதை தினமும் எழுதி, அத வந்து சினிமா மெட்டுல வந்து பாடலா பாடுவாங்க. அப்ப எனக்கு அத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்க மட்டும் தினமும் விடாம ஒரு கவிதை எழுதுறாங்க, அதுவும் பாடுறாங்களே! சரி நம்மளும் வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் திடீர்னு தான் தோணுச்சு. சரி அவங்க அவங்க காலத்து பாட்ட வச்சு எழுதுறாங்க அப்படின்ட்டு, நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச பாட்ட வச்சு நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலா நான் எழுதுனது தான் பார்த்தீங்கன்னா, அண்ணல் காந்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தான். கவிதைன்னா அது வந்து மெட்டுக்கு பாட்டு எழுதுனது தான். சினிமா பாட்டுக்கு வந்து அத வச்சுட்டு ஒரு மெட்டு போட்டு எழுதுன பாட்டு தான் அது. அண்ணல் காந்தியும், அன்னை தெரசாவும் சொல்ட்டு. அண்ணல் காந்தியும், அன்னை தெரசாவும் வந்தால் நலம் பிறக்கும். அகிம்சை வழியும், கருணை குணமும் சேர்ந்தால் நாடு சிறக்கும். நாடு சிறக்க தலைவர்கள் வேணும். நாமும் சிறக்க காந்தியம் வேணும். நாடு சிறக்க தலைவர்கள் வேண்டும். நாமும் சிறக்க காந்தியம் வேணும். இலக்கிய பூங்காவில் இணைந்திட வேண்டும். அண்ணல் காந்தியும் அன்னை தெரசாவும் வந்தால் நலம் பிறக்கும். இப்படியே அந்த கவிதை போகும். இந்த மெட்டுலயே அப்படியே வந்து போகும். இதுதான் வந்து என்னுடைய முதல் முழு கவிதைன்னு சொல்லலாம். பாட்டுக்கு மெட்டு எழுதி, இப்படிதான் உத்தமர் காந்தி நிகழ்ச்சியில தான் வந்து நான் இதே மாரி விஜயா அம்மாவுக்கு தொடர்ந்து அவங்க அ பேத்தி பொறந்ததுனால அவங்களால வர முடியல. ஒரு 25 நிகழ்வு அவங்க வந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா அவங்கள மாரி அவங்களுடைய இதுல வந்து உற்சாகத்தினால நான் அவங்கள பார்த்து நானும் அதே மாரி முயற்சி பண்ணி, தினமும் ஒரு ஒரு பாட்டு வந்து எழுத ஆரம்பிச்சேன். காந்திய பத்தி ஒரு சினிமா மெட்ல வந்து பாடல் எழுதி பாட ஆரம்பிச்சேன். அப்படியே தான் வந்து என்னுடைய கவிதை வந்து கவிதை பயணம் துவங்குச்சு. அப்புறம் ஜெர்மன் தமிழருவி வானொலியிலயும் வந்து வாரம் கவிதை களம் நிகழ்ச்சியில ஒரு தலைப்பு. அத பத்தி வந்து கவிதை எழுதி தொடர்ந்து அதுலயும் வந்து குரல் பதிவு பண்ணி அனுப்பிச்சேன். அது மாரி இப்ப தொடர்ந்து கவிதை எழுதிக்கிட்டு வரேங்கய்யா. இலக்கணமெல்லாம் தெரிஞ்சு எழுதுறது கிடையாது. ஆனா எழுதிட்டு இருக்கேன் கவிதைன்னு. இல்ல, இல்ல. இப்பொழுது சிறப்பு. எழுதப்படுகிற பல கவிதைகள் வந்து சிறப்புமா. எழுதப்படுகிற பல கவிதைகள் இலக்கணங்களோடு, இலக்கியங்களோடு எல்லாம் எழுதப்படுவதில்லை.
உங்களுடைய கவிதைகள் நீங்கள் இப்பொழுது இந்த பாரதியை பற்றி நீங்கள் ஐயா எனக்கு எனக்கு வந்து இவருடைய அந்த ஏதோ ஒரு வகையில எனக்கு அவங்க கிட்ட ஒரு திறன் இருக்குதுன்னு நான் பார்த்தேன். அப்ப அந்த திருக்குறளை மிக தெளிவா வாசிச்சிருக்காங்க. அப்ப அவளுக்கு அவங்க சொன்னாங்க வாசிக்கணும்னு சொல்லிட்டு. வாசிக்கணும்னா லேசான விடயம் கிடையாது அது. 108 அதிகாரங்களை ஒவ்வொரு பிள்ளையும் வாசிக்கும். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் வாசிக்கும். அந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் வாசிக்கக்கூடிய திருக்குறள் முழுவதுமா கேட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சுட்டி காட்டணும். இது அவங்க ஒரு பெரிய பயிற்சியை கொடுத்தது. திருக்குறள்ல ஒரு பெரிய பயிற்சியை கொடுத்தது. இன்னைக்கு அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் திருக்குறள் பயிற்சி தான். எப்படி வந்து ஒரு திருக்குறளை நாம் பல முறை படித்தால் இயல்பாகவே நமக்கு வந்து சொல்லாட்சி வந்துவிடும் என்பதற்கு திருமதி சிவகாமி சண்முகம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். சிறப்பம்மா, தொடர்ந்து கேளுங்க. அதே போல இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருக்கிற பல கவிஞர்கள் ஐயாவுடைய பயிற்சி பட்டறையிலிருந்து வந்தவர்கள். ஐயா வந்து என்னன்னாக்க இதை சொல்லி தவறென்று எதையுமே சுட்டி காட்ட மாட்டார். நன்றாக எழுதக்கூடியவர்கள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவார். சுமாராக எழுதுகிறவர்கள் இப்பொழுதுதான் கவிதைகளை எழுத தொடங்குகிறவர்கள்லாம் பேசினாங்கன்னா அதை சுட்டி காட்ட மாட்டார். நீங்க இப்படி எழுதுங்க, இந்த வார்த்தைகளை சொற்களை போடுங்க, இந்த சொற்களை நீங்க எழுதுங்க, இப்படி வாசிங்க, இது இப்படி சொல்லி பயிற்சி கொடுக்கிற ஒரு பயிற்சி பட்டறையாக ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனா இந்த சகோதரி சிவகாமி வந்து நீங்க வந்து உங்களுடைய கவிதைகள் இந்த போன்ற பாட்டுகள் உங்களுடைய பணி எல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. நீங்க சிறுகதை அல்லது இந்த கட்டுரை இது போன்ற துணுக்குகள் இது போன்றவெல்லாம் நீங்க வந்து எழுத முயற்சி பண்ணலையா? அதுல உங்களுக்கு ஆர்வம் இல்லைங்களா? ஆர்வம் இருக்குங்கய்யா, முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. இன்னும் அது வந்து வெற்றி அடையலைன்னு தான் சொல்லணும். இது கவிதையே வந்து இன்னும் முழுமை அடையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஐயா சொல்ல மாட்டாருன்னு இல்லை. அதாவது ஐயா சொல்லுவாரு, நம்ம பண்றதெல்லாம் சரி சரின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு செய்யற நன்மை கிடையாது, அது உங்களுக்கு செய்யற தீமை தான். உங்களுக்கான குறை நிறைகளை சொல்லி உங்களுடைய தவறுகளை திருத்தினா மட்டும்தான் உங்களுடைய எழுத்துக்களோ படைப்புகளோ வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி அவர் இந்த மாதிரி சொல்லுவார், கவிதைன்னா வந்து அப்படியே சொற்களை போட்டு நிரப்பக்கூடாது, அதுல வந்து ஆழ்ந்த சிந்தனை இருக்கணும், கருத்து இருக்கணும். அந்த மாதிரி எழுத முயற்சி பண்ணுங்க அப்படின்னு வந்து ஐயா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் அதிலேயே வந்து நான் மேம்பட்டு வரல அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அதனால இத நல்லா சரி பண்ணி நல்லா எழுதிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஒரு இதுக்கு போலாம். சிறுகதை எழுதணும்னு ஆசை இருக்குங்க ஐயா. முயற்சியும் இருக்கு. கூடிய விரைவில் வந்து அதையும் வந்து பண்ணலான்னு இருக்கேங்க ஐயா. கண்டிப்பாக உங்களால் முடியும் நாங்க நம்புறோம். இப்போ வந்து மனிதருக்கான தமிழாக இருந்ததை அதை பாமரருக்கான தமிழாக மாற்றியது வந்து பாரதி என்று சொல்வார்கள். ஏன்னா பாரதியினுடைய கவிதைகளை நீங்கள் படிப்பதற்கு முன்னால் உள்ள மற்ற கவிதைகளை படிக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த அந்த வித்தியாசம் தெரியும். நடையும் சரி, அந்த மொழியாக்கமும் சரி, ரொம்ப நீங்க நீங்க சொன்னீங்களே நான் இலக்கிய இலக்கணம் படிக்கல, நான் எப்படி எழுத வந்துட்டேன்னு சொன்னீங்க. அதே போல உங்களுடைய கவிதைகள் வந்து சமூக நோக்கோடு உள்ள கவிதைகளாக நாங்கள் பார்க்கிறோம். சமூக நோக்கோடு பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் நீங்க எழுதுறீங்க. அதுதான் இன்றைய கால தேவையாக இருக்கிறது. காதல் கவிதைகளும் மற்ற கவிதைகளும் எழுதுறதுக்குள்ள அது போல லட்சக்கணக்கில் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, கவிஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சமூகத்தை நேசிப்பவர்கள் மட்டுமே சமூக நோக்கான கவிதைகளை படிக்க முடியும். அந்த இதுல வந்து நீங்கள் அது போன்ற கவிதைகளை வாசிக்கிறீங்க, இது படைக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் வந்து இந்த பத்திரிகைகளில் எழுதுகிற அது போன்று அல்லது பத்திரிகைகள் வந்து எழுதியிருக்கீங்களா, இல்ல எழுதுறதுக்கு முயற்சி பண்றீங்களா? பத்திரிகைகள்ல இது வரைக்கும் எழுதலைங்க ஐயா. ஆனா கட்டுரைகள் இப்போ வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வெளி வரல பத்திரிகை எல்லாம் இதுலயும். எல்லாமே வந்து ஐயா குடுக்குற ஊக்கம் தான், ஐயா குடுக்குற வாய்ப்பு. சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை. ஒருத்தவங்க மேல நம்ம வந்து முழுவதுமாக நம்பிக்கை வச்சு ஒருத்தவங்கட்ட பொறுப்பா ஒரு வேலையை கொடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பொறுப்பும் சரி, இதுவும் வந்து அதிகரிக்குது. தன்னம்பிக்கை. நம்மளை நம்பி வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அப்ப அதை வந்து நம்ம சரியா செய்யணும் அப்படிங்கும்போது அதற்கான முயற்சி வந்து நம்ம செய்றோம். அத வந்து நல்லபடியா செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம இன்னும் தேடி வந்து எல்லாம் கத்துக்கிறோம். அது ஐயா சொல்ற வார்த்தை என்னன்னா, நூல்கள் வந்து நிறைய நீங்க படிக்கணும். புத்தகங்கள் வந்து நிறைய படிக்கணும். நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து உங்களால வந்து நிறைய வந்து எழுத முடியும். அந்த சொல்ல ஆட்சின்றாங்கல்ல, அது வந்து அப்பதான் உங்களுக்கு தெரியும். படிக்க படிக்க தான் வந்து உங்களுக்கு அந்த பரிச்சயம் வரும் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாருங்கய்யா.
அதை வந்து நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால இணைந்து இப்போ கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, பல்வேறு பரிமாணங்கள்ல வந்து என்னுடைய திறமைகள் வந்து வெளிப்பட்டு வருது. அத வந்து சரியா வந்து கண்டுபிடிச்சு ஐயா வந்து ஊக்கப்படுத்துறாரு. அதுதான் முக்கியம். யாருக்கு என்ன வருமோ அத வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு அத வந்து அவங்களுக்கு வந்து செய்ய சொல்லி ஊக்கப்படுத்தி, அவங்கள வந்து நல்லபடியா வந்து முன்னேற்றி அவங்களுடைய திறமைய வந்து வெளிக்கொண்டு வராருங்க ஐயா. அதற்கு வந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்திற்கும் நான் வந்து நன்றிய சொல்லிக்கிறேன். நான் சொன்னது போல ராஜாமணி அம்மாவாகட்டும், விஜயா அம்மா, அது மாரி ஊக்கப்படுத்துவதில கற்பகம் அம்மா, அது மாரி நான் முதல்ல வந்து பேசம்போது பார்த்தீங்கன்னா, மகளிர் தின நிகழ்ச்சிக்காக வந்து ஒரு இது வச்சிருந்தாங்க. இது மாரி கலந்துரையாடல் மாரி வந்து நீங்க பேசுங்க மகளிர் தினத்த பத்தி அப்படின்னு. அப்போ முதல்ல நான் வந்து இதுல குவியத்துல பேசம்போது பயமா இருந்துச்சு. ஆனா அப்போ நான் வந்து பார்ப்பேன். அதுல இணைஞ்சிருக்கவங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கற்பகம் அம்மா வந்து நம்ம பேசம்போதே வந்து அவங்க மியூட்ல இருந்தாலும் வந்து கை தட்டுவாங்க. உற்சாகப்படுத்துவாங்க. அவங்களுடைய இதா பார்த்துட்டு தான் நான் வந்து பேசுவேன். சரி நம்ம வந்து தெளிவா பேசுறோமா? சரியா பேசுறோமா? அப்படின்ட்டு. அப்போ அவங்களுடைய ஊக்கமும், உற்சாகமும் வந்து நமக்கு இன்னும் வந்து நல்லா பேசணும், நம்ம சரியா பேசுறோம்னு மேற்கொண்டு அடுத்து பேசுறதுக்கு வந்து வாய்ப்பா இருக்கும். அந்த மாரி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு வந்து ஊக்கப்படுத்தி தான் நான் வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்கேன். இன்னைக்கு சிவகாமி சண்முக சுந்தரம் மேலாண் இயக்குனராக இப்படி வந்து இருக்கேன் அப்படின்னா, எடுத்ததும் நான் அப்படி வரல. நான் சொன்ன மாரி பிள்ளைங்களுக்காக வந்து ஒரு பெற்றோரா இணைஞ்சு, பின்னூட்டம் குடுத்து, வாழ்த்துரை குடுத்து, அப்புறமா வந்து தான் வந்து தலைமை தாங்கி ஒரு நிகழ்வ நடத்தி, அதற்கெல்லாம் வந்து ஊக்கம் குடுத்து, எனக்கு அந்த பொறுப்ப முழுசா நம்பி குடுத்தது வந்து ஐயா. அத வந்து இப்போ வரைக்கும் நான் சரியா செஞ்சுட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். அப்படியே தவறுகளா ஏதாவது செஞ்சாலும் வந்து ஐயா அத வந்து சுட்டி காட்டுவாரு. அத வந்து நான் தவறா எடுத்துக்கல. அவரு சொல்ற மாரி, அவர் வந்து நமக்கு திருத்தம் பண்றாரு. இத திருத்திக்கும்போது தான் வந்து, நம்ம வந்து இன்னும் வந்து மேம்படுறதுக்கு வந்து அது வந்து வாய்ப்பா அமையுது. அதனால அதற்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து என்னுடைய சங்கத்தமிழ் குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனது இலக்கியம் சார்ந்த அனுபவங்களையும், தன் வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களையும், வாழ்வியல் சார்ந்த அனுபவங்களையும் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியின் இன்னொரு பகுதி மீண்டும் வரவிருக்கிறது. அதிலும் நீங்கள் சென்று கண்டு களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.